ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது சிக்கன் ஒயிட் குருமா தாங்க. இந்த சிக்கன் ஒயிட் குருமா நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அந்த ரெசிபி வீடியோ இன்றைக்கி தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த சிக்கன் ஒயிட் குருமா பார்த்திங்கன்னா இட்லி தோசையை விட இடியாப்பத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பரோட்டா, சப்பாத்தி, புல்கா, நான் இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் இந்த சிக்கன் ஒயிட் குருமா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பரோட்டா தாங்க செஞ்சுருந்தேன், வீட் பரோட்டா செஞ்சுருந்தேன். இந்த சிக்கன் ஒயிட் குருமாக்காக நான் சிக்கன் ஒரு 1/2 கிலோ சிக்கனை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி, ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, பெரிய சைஸ் வெங்காயம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் நார்மல் காரமாக இருக்கும், ரொம்ப காரம் கம்மியாக. ஏன்னா நம்ம காரத்துக்கு வெறும் இந்த மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், அதனால் நான் நல்லா மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 3 பத்தை தேங்காய், அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7 முந்திரி, பாதி முந்திரி, ஒரு 7 முந்திரி எடுத்துருக்கேங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு 2 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 லவங்கம், இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதாங்க இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள், இது மட்டும்தான். நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி தேங்காயும் முந்திரியும் இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். சேர்த்து இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காயை போட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்குறேன். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விடுறேன். அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை சேர்க்குறேன். சிக்கனை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுறேன். இந்த சிக்கன் ஒரு 5 நிமிஷம் நல்லா, அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாயை இதில் சேர்க்குறேங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுறேன். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா இது திக்காக இருந்தால் தான் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஏன்னா நம்ம தேங்காய் பால் வர சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விசில் வைக்கிறேங்க. ஒரே ஒரு விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா சீக்கிரமே வெந்துடும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தேங்காய், முந்திரி விழுதை இதில் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாம். தேங்காய் ஊற்றி நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாங்க. ஒரு கொதி வந்ததும் இறக்கிட்டோம், கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளுடைய இந்த சிக்கன் ஒயிட் குருமா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பரோட்டாவும் அன்றைக்கி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இது இட்லி தோசையை விட இருக்கும். அதே மாதிரி இடியாப்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சிக்கன் ஒயிட் குருமா. இந்த டேஸ்டியான சிக்கன் ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.